பின்வரும் எந்த செயற்கூறு அருவமாக்கம் தரவு வகையை உருவமைக்க பயன்படுகிறது? A. Constructors. B. Destructors. C. Recursive. D. Nested. விடை A. Constructors. பின்வரும் எந்த செயற்கூறு தரவு வகையில் இருந்து தகவல்களை மீட்டெடுக்கும்? A. Constructors. B. Recursive. C. Selectors. D. Nested. விடை C. Selectors. வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளை மாற்றக்கூடிய தரவு கட்டமைப்பு dash. A. Built-in. B. List. C. Tuple. D. Derived data. விடை B. List. மாற்றம் செய்ய முடியாத பொருளின் தொடர் வரிசை dash. A. Built-in. B. Tuple. C. List. D. Derived data. விடை B. Tuple. உருவமைப்பு அறியப்பட்ட தரவு வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? A. Built-in data type. B. Derived data type. C. Concrete data type. D. Abstract data type. விடை C. Concrete data type. உருவமைப்பு அறியப்படாத தரவு வகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? A. Built-in data type. B. Derived data type. C. Concrete data type. D. Abstract data type. விடை D. Abstract data type. பின்வருவனவற்றில் எது கலவை அமைப்பு? A. Pair. B. Triplet. C. Single. D. Quadrat. விடை A. Pair. இரு மதிப்புகளை ஒன்றாக பிணைப்பது எந்த வகையாக கருதப்படுகிறது? A. Pair. B. Triplet. C. Single. D. Quadrat. விடை A. Pair. பின்வருவனவற்றில் எது பல் உறுப்பு பொருளின் பல்வேறு பகுதிகளை பெயரிட அனுமதிக்கிறது? A. Tuples. B. Lists. C. Classes. D. Quadrats. விடை C. Classes. பின்வருவனவற்றில் எது கோவைகளை சதுர அடைப்புக்குறிக்குள் வைத்து உருவமைக்கிறது? A. Tuples. B. Lists. C. Classes. D. Quadrats. விடை B. Lists.